தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திருமிகு காமராஜ் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. நம்ம விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட போகிறோம். இந்த விடுதலை யாருக்காக கொண்டு வரப்பட்டது, யாருக்காக பெறப்பட்டது, அந்த குறிக்கோள்லாம் நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமக்கு விடுதலை கொடுத்தாகிவிட்டது. ஆனால் விடுதலை மட்டும்தான் கொடுத்தார்கள். ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாகிவிட்டது, நீங்கள் ஆட்சி பரிபாலனம் செய்யலாம், ஆனால் நாங்கள் சொல்படி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டையில் பிறப்பித்தார்கள். அதாவது டொமினிக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஆட்சி பரிபாலனம் செய்யலாம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற படிதான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அவங்க வெளியில் போயிட்டாங்கல்ல, அப்புறம் அவங்க கரெக்ட், சரியாக சொன்னீங்க. வெளியே போனாலும் கூட காலனி ஆதிக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டுமென்றால் அரசியல் சாசன சட்டத்தை எழுதி முடித்த பின்னால் தான் இந்த நாட்டுக்கு உண்மையான குடியரசு தினம் 26 ஜனவரி விடுதலை கிடைத்தாலும் கூட குடியரசாக ஆகவில்லை. ஜனநாயக முறைப்படி 1950 ஜனவரி 26ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டது, எல்லோருக்கும் தெரியும். சரி, ஏன் அந்த குடியரசு சட்டத்தை இயற்றுவதற்கு யாரெல்லாம் முன்வர வேண்டும் என்கிற ஒரு நியதியை அவர்கள் வைத்திருந்தார்கள். 1947க்கு பிறகு 1948 அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக ஒரு வரைவு குழு ஏற்பாடு செய்யப்பட்டது, ஜவஹர்லால் நேருனுடைய தலைமையில். உங்களுக்கு தெரியும். அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக பேரறிவாளன் டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்களை நியமித்திருந்தார்கள். அதில் மிகப்பெரிய அறிவாளிகளெல்லாம் இருந்தார்கள். ஒரு 8 பேர் கொண்ட குழுவில் அல்லாடி, கிருஷ்ணமாச்சாரியர், நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் ஒரு சிலர் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இரவு பகலாக பாடுபட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. 2 பேர் பதவி விலகிவிட்டார்கள். ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், இன்னொருவர் மரணமடைந்து விட்டார். அதற்கு சரியான ஒரு நியமனம் உறுப்பினர் கூட போடவில்லை. இருந்தாலும் இரவு பகல் பாராமல் எழுதி முடித்த அரசமைப்பு சட்டத்தை அவர் சமர்ப்பித்த பொழுது இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் 3 மணி நேரம் இதற்காக விவாதம் செய்யப்பட்டது. விவாதம் செய்து பிறகு இது போன்ற ஒரு அரசமைப்பு சட்டத்தை உலகத்தில் எந்த நாடும் எழுத முடியாது. ஏனென்றால் மற்ற நாடுகளுக்கு எழுதிவிடலாம், ஏனென்றால் ஒரே மக்கள் தான். ஆங்கிலேயர்கள் என்று சொன்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எல்லாமே கிறித்தவர்கள், அதனால் பிரச்சனை இல்லை. நிறம்தான் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். வேற வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுவது எல்லாருமே இஸ்லாமியர்கள், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்திய நாட்டை பொறுத்தவரையில் சாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம் வெவ்வேறாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரையில் பல்வேறு இனக்களாக குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்த ஒரு பொதுவான அரசியல் சாசன சட்டத்தை எழுதுவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது யாராலும் எழுத முடியாத ஒன்று. இதை யார் எழுதுவது என்று இந்திய நாட்டில் இருக்கிற தீர்மானிக்கவில்லை. லண்டனில் இருக்கிற அந்த மகா சங்கத்தில் இருக்கிறவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். பாபாசாஹேப் அம்பேத்கர் ஒருவர் இருக்கிறார், உங்கள் நாட்டில் பிறந்தவர், இங்கே எங்கள் ஊரில் படித்தவர், அவர்கிட்ட போய் கேளுங்க, அரசமைப்பு சட்டத்தை பொதுவான வழியில் நேர்மையாக எழுதக்கூடிய ஒரே மனிதர் பாபாசாஹேப் அம்பேத்கர் தான் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அந்த டிராஃப்ட் கம்பெனிலாம் தெரியும். அதுக்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்து பிறகு அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பிறகு பல்வேறு திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்திய நாட்டிற்கு குடியரசு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இதனுடைய பங்களிப்பு யார் என்று சொன்னால் பாபாசாஹேப் அம்பேத்கர் தான். இந்திய நாட்டினுடைய கொடியை வடிவமைக்கிற இன்றைக்கு தேசிய கொடியை நாம் ஏற்றப்போகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி
இன்னும் 2 நாள் கழித்து. ஆனால் இந்திய நாட்டில் இருக்கிற அந்த கொடியில் மூவர்ணம் இருக்கிறது. அது காந்தியால் ஏற்படுத்தப்பட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ரைட், ஓகே. ஆனால் நடுவில் நல்ல மேலே இருக்கிற அந்த காவி நிறமாகப்பட்டது இந்துவையும், நடுவில் இருக்கிற வெள்ளை நிறமாகப்பட்டது கிறித்தவரையும், கீழே இருக்கிற பச்சை நிறம் இஸ்லாமியரும் குறிப்பதாக இருக்கிறது. சரி, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், நடுவில் யாரை எந்த சின்னத்தை புகுத்துவது என்று ஒரு கேள்விக்குரியது. இப்போ காந்தியடிகள் சொன்னார், ராட்டையை நாம் புகுத்தலாம் என்று. ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் நடைபெற்றது. ராட்டையை புகுத்தலாம் என்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராட்டை என்பது ஒரு லூம், அதாவது ஒரு கைத்தறி, ஒரு கருவி. அதுக்கு இன்றைக்கு மரக்கட்டையில் செய்திருக்கிறோம், நாளைக்கு எதிர்காலத்தில் அது நவீனமயமான பிறகு அது கருவியாக மாற்றப்பட்டிருக்கலாம், அது நிரந்தரமானது அல்ல என்று வாதனை செய்கிறார். சில பேர் சொன்னார்கள், சங்கு சக்கரம், பெருமாளின் கையில் இருக்கிற சங்கு சக்கரத்தை புகுத்த வேண்டும் என்று நிறைய பேர். சில பேர் தாமரை பூ கூட வைக்க வேண்டும் என்று நிறைய விவாதங்கள்லாம் நடைபெற்ற பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், இந்திய நாட்டில் பொறுத்தவரையில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய நாட்டில் ஒரு பேரரசு பௌத்தர்கள் ஆண்ட காலம்தான், இந்த மௌரியர்கள் ஆண்ட காலம்தான் இந்தியாவுடைய பொற்காலம் என்று கருதப்படுகிறது. அப்போது அசோக சக்கரவர்த்தி இந்த நாட்டை ஆண்ட பொழுது பல்லாயிரக்கணக்கான, கடைசியாக கலிங்கத்து போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடிந்தார்கள் என்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த போரின் பிறகுதான் ஒரு போர் வேண்டாம் என்ற நிலையை யார் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால், பௌத்த துறவிகள் எல்லாம் எங்கெல்லாம் ஒரு வன்முறைகள் ஏற்படுகிறதோ இந்தியா முழுமைக்க, உலகம் முழுக்க, அங்கெல்லாம் போய் அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற வேலையை அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அசோகரிடம் கேட்கிறார்கள், உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டது, அதாவது ஈக்குவல் ரைட்ஸ். ஆனால் அசோகர் அவர் சக்கரவர்த்தி, அவர் ஒரு நாட்டினுடைய மன்னர் அல்ல, சக்கரவர்த்தி, பல நாடுகளை வென்றவர். கடைசியாக கலிங்கத்து என்று ஒரிசா என்று சொல்லக்கூடிய கலிங்கத்து நாட்டில் போர் தொடுக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள். இதில் ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவலுடைய சேதாரங்கள் சரியாக இருக்கிறது, 2 பக்கமும் சரியாக இருக்குது. ஆனால் வெற்றி பெற்றார். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இனி 200 வருஷம் உயிரோடு இருக்க முடியுமா? மனிதனுடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகளில் நீ மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்த இப்படி கொலைக்களமாக மாறி இருக்கிறது இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அவரை கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்போது அசோகர் ஒரு 9 நாள் அமைதியாக இருந்து 10வது நாள் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறார். அதாவது 9 நாள் அமைதியாக இருக்கிறாரு, 10வது நாள் ஒரு செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார்கள். அதாவது 10வது நாள், இனிமேல் இந்த நாட்டில் வன்முறையை ஏற்படுத்துகின்ற ஆயுதங்களை உற்பத்தி செய்யாதீர்கள், அந்த ஆயுதங்களை குழி தோண்டி புதைத்து விடுங்கள். ஆக்கப்பூர்வமாக உழவு தொழிலுக்கு ஏற்படுத்தப்படுகிற ஆயுதங்களை, உதாரணத்துக்கு ஏற்கலப்பை, களக்கொத்தி, மண்வெட்டி, கடப்பாறை, இது போன்ற உழவு தொழிலுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் பழைய ஆயுதங்களை குழி தோண்டி புதைத்துவிட்டு புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆயுத பூஜை என்று மருவி வரலாற்று திருவு வரலாறு என்று சொல்லுகிறார். 10 நாள், தசம் என்றால் 10, விஜய் என்றால் வெற்றி, மீ என்றால் நாள், விஜய் தசமி. விஜய் தசமி என்று அசோகருடைய அந்த 10 நாள் கழித்து பிரகடனப்படுத்துகிற செய்தி தான் விஜயதசமி என்று பௌத்தர்களுடைய வரலாறு. ஆனால் இந்து மதத்தில் மறைக்கப்பட்டு பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம், நிறைய வரலாறுகள். பௌத்த 2556 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த புத்தருடைய அந்த போதனைகள் இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவாக சொல்லுகிறார். அசோகர் காலத்தில் சாஞ்சியில் ஸ்தூபி எழுப்பினார், சாரநாத்தில் பல்கலைக்கழகங்கள். இவராக அசோகர் என்ன செஞ்சார்னா, பள்ளிக்கூட மாணவர்களை கேட்டால் குளம் வெட்டினார், மரம் வச்சார், அது கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு காரியங்களை செய்தார். அவர் சாஞ்சியில் ஸ்தூபியை நிறுவினார், சாரநாத்தில் பல்கலைக்கழகங்கள். இப்பேற்பட்ட மிகப்பெரிய கல்வெட்டியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் தேசிய கொடியில் நடுவில் இருக்கிற சக்கரங்கள், இந்த 24 ஆரங்களை கொண்ட சக்கரங்கள், 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு என்பது ஆங்கிலேயர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால்
அசோகருடைய வழிவந்த பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் அந்த 24 ஆரங்களில் வெக்காமை, கொல்லாமை, பிறனம் நோக்காமை, கல்லுமாய், உண்ணாமை, களவாமை, இப்படி பல்வேறு அசோகருடைய பொன்மொழிகள் எல்லாம் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் பாபா அம்பேத்கர் அவர்கள் தேசிய கொடி நடுவே புகுத்தி, இது 3 வர்ணங்கள் இருக்கிறது, சாதியாக கூட இன ரீதியாக கூட இல்லை, ஆனால் நடுவில் இருக்கிற தம்மச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய அசோகருடைய தம்மச்சக்கரம் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குறியீடாக நீல வர்ணத்தை குறிப்பதாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை தான் அவர் புகுத்திருக்கிறார். இந்த 3மே சமயங்களை முன்னிறுத்தி அந்த வண்ணங்கள் இருக்கு. இது மாத்திரம் ஏன் சாதியை முன்னிறுத்தி வச்சாங்க? சாதி அல்ல, எங்களை இந்து மதத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன், சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் இந்துவாக ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அப்படி எப்படி எங்களுக்கு வர்ணம் சாதி தான் அடையாளமாக இருக்கிறது? ஒரு தாழ்த்த பிரம்மனுடைய தலையில் பிராமணன், தோளில் சத்திரியன், தொடையில் வைசன், காலில் சூத்திரன். அப்போ பஞ்சமன் எங்கே பிறந்தான்? 4 வர்ண முறையில் கூட பஞ்சமன் இல்லை, 5ஆம் நிலை என்று சொல்லக்கூடிய பஞ்சமன் எங்கே பிறந்தான்? பெரியார் சொன்னார், அவன் தானே அப்பா அம்மாவுக்கு பிறந்தான். இது பேர் எங்கெங்கே பிறந்தாங்க, அவர் தான் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் அப்படின்னு சொன்னார். ஆகவே எங்களை எந்த சாதியிலும் ஏற்றுக்கொள்ள கோவிலுக்குள் நுழைய வேண்டாம் என்ற தடை இருக்கிறது, செருப்பணிந்த போக வேண்டாம் என்று தடை இருக்கிறது, தொட்டால் தீட்டு என்கிற முறை இருக்கிறது, அன்டச்சபிள், அன்சியபிள், அன்அப்ரோச்சபிள் என்ற நிலையெல்லாம் இந்தியாவில் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்து சாதிகளாலும் சமயங்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம், சாதிகள் புறக்கணிக்கப்பட்டது சமூகம். பாபா அம்பேத்கர் தெளிவாக ஆய்வு செய்கிறார். கிட்டத்தட்ட அவர் பட்டியலின மக்களினுடைய உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாபா அம்பேத்கர் தவிர வேறு யாரும் அவ்வளோ தெளிவாக குறிப்பிடவில்லை. இந்தியாவில் சட்டம் இயற்றினார், இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாபா அம்பேத்கர் தான் ஏற்றினார். ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் எழுதினாரா? தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும், அனைத்து மதங்களையும், கலாச்சாரம், இனம், மொழி எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு அரசியலமைப்பு சட்டம். ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட இன்றைக்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறார், சிலைக்கு செருப்பு மாலை போடுறாங்க. இது வேதனையாக. உங்களுக்கு கூட அம்பேத்கர் தான் பாடுபட்டு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாபா அம்பேத்கர் தான் பாடுபட்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர். அது தெரியல யாருக்கும். அது கண்மூடித்தனமாக அம்பேத்கர் என்றால் ஒரு சாதிய தலைவன், அந்த இந்திய அப்போ காந்தி என்றால் மகாத்மா என்று சொல்லுகிறோம் இந்தியாவில். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கரை அம்பேத்கர்னு மட்டும் தான் சொல்கிறாங்க, பாபா சாஹேப்னு சொல்கிறதில்ல யாருமே. அப்போது அந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த நாட்டில் பிறந்து அவருடைய அந்த எழுத்துக்கள் கூட யாரையும் புண்படுத்தவில்லை. அவருடைய ஒரு நீங்கள் அடிக்கோள் குறித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு எழுத்து கூட யாரையும் புண்படுத்த மாதிரி எழுதவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும் கூட நிறைய விஷயங்கள் இதில் பேசலாம். அவர் எழுதின அரசமைப்பு சட்டமாக இருக்கட்டும், அவர் ரூபாய் நோட்டினுடைய சிக்கலும் அது தீர்வுகளும் அவர் தான் எழுதினார் புத்தகத்தை. இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் வந்து 1935 ரிசர்வ் பேங்க் ஏற்படுத்தப்பட்டதுக்கு காரணம் பாபா அம்பேத்கர் தான். இது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த இந்தியா நாடு வல்லரசு என்றால் இல்லை, ஆனால் சாதி இன்னும் ஒழியவில்லை. தீண்டாமை எங்கே உருவாச்சு என்றால் சாதியில் சாதி எங்கே உருவாச்சு? மதத்தில். மதத்தில், இந்து மதத்தில். அப்போ எதை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னா இந்து மதத்தை ஒழிக்கணும். அதுதான் இந்து மதத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் கூட அந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கிராமங்களில் இந்த ஆடி கோவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. நெருப்பு மிதிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. சாதி இந்துக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒரு புறக்கணிக்கப்படுகிறார்கள். நிறைய இந்த தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடந்திருக்கு. நாம் வந்து திராவிட மாடலை கொச்சைப்படுத்த வேண்டும், திராவிட மாடலை இழிவுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் இல்லை. இவர்களெல்லாம் சொல்வதெல்லாம் ஒரு 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 கற்பனை கதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் கிடையாது. சென்னையில் வாழ்கின்ற இந்த சேரி தமிழர்களை அப்புறப்படுத்தி சிங்கார சென்னை என்று பேர் வைத்து இங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், கண்ணகி நகர் எங்கே அப்புறப்படுத்திவிட்டு இங்கே இருக்கிற மக்களை இங்கே கூவாத்தில் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. கூவாத்தின் கரையோரம் வச்சித்த மக்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். 10 மாடி கட்டடம், 15 மாடி கட்டடங்கள்லாம் வரப்போகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சிந்தாதிரிப்பேட்டில் போனீங்கன்னா தெரியும். கூவம் நதிக்கரையே தூர்வாரப்பட்டு அங்கே கட்டிட வேலைகள், பராமரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் அந்த இது விழா நடக்கும் பொழுது சேரியெல்லாம் மறைச்சாங்களே, அந்த மாதிரி குறை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அது குஜராத்தில் அவர் நரேந்திர மோடி வந்து சேரிகளை எல்லாம்
துணி போட்டு பர்தா போட்டு மறைச்சிட்டாங்க. இது என்ன விந்தையாக இருக்கிறது? பர்தா போட்டு ஒரு மக்களை, மனிதர்களாகவே மண்ணின் மைந்தர்களை ஏதோ ஒரு பர்தா போட்டு மறைக்கிறது என்னங்க நியாயம் அது? அப்போ இந்த நாடு எங்கே போயிருக்கிறது? இப்படி இருக்கு. ஆனால் இந்த அவர் நரேந்திர மோடி அவர்களை, அவருடைய அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிற தலித்துகளும் இருக்கத்தானே செய்கிறாங்க. இருக்கத்தான் செய்கிறார்கள். நரேந்திர மோடி அது இன்னும் கேட்டால் அவர் செய்வது சரி என்று வாதிடுகிறார்கள். இப்போது ஏன் வந்து பீகாருக்கும் தெலுங்கானாவுக்கும் நிதியை அள்ளி கொடுத்தார்? இது ஒரு கேள்வி. நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம். நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு தேங்கி கிடக்கிறது. இங்கே மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு வந்து அதுக்கு எந்த ஃபண்டு அலாட்மெண்ட் பண்ணல. ஏன் பண்ணல? இப்போ கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களாம் ஏன் அமைதியாக இருக்காங்க? அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அமைதியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மோடி எது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நம்ம உரிமைகள் பறிப்போக்கு இருக்கிறது, அதை பற்றி கேட்க வேணாவா? தங்க ஊசி என்பதால் கண்ணை கொத்திக்கொள்ள முடியும்? அதுதான் நம்முடைய கேள்வி. ஆகவே இன்றைக்கு சீர்கட்டு போயிருக்கிற இந்த நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல தலைவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றாத தலைவர்களாக இருக்க வேண்டும். இப்போ விடுதலை நாள் பற்றி தான் தொடங்கணும் பேச்சு. ஆமாம், அது அந்த நிறைவு பெற்று விட்டதா? இன்னும் அந்த முழு விடுதலை அடையவில்லை என்று தான் தோன்றுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தமிழகத்தில் வேங்க வயலில் மலத்தை கலந்தார்கள். இன்றைக்கும் சாதிய படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், பிஎஸ்பி தலைவர். இதனுடைய பின்னணி என்பதை நாம் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் தமிழகத்தில் தானே நடக்கிறது. இதில் எல்லா சமூகங்களும், அதாவது அரசியல்வாதிகளும் சேர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய தூண்டுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இருக்கலாம். பணம் தான் மூலதனம் என்று பணத்தை வைத்து கட்சி மாறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிக்காரங்களும் அதில் விசாரிக்கப்படுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் எனக்கு தெரிந்து சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சமீப காலத்தில் பிரபலியமானவர்கள். டாக்டர் பூவை மூர்த்தியோடு நெருங்கி பழகியவர், ஜெகன்மூர்த்தியோடு நிறைய விசுவாசம் கொண்டவர். நாங்களெல்லாம் விசுவாசமாக இருக்கிறோம். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் அவர் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவருடைய மரணம். ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் பௌத்தம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்து மத கலாச்சாரங்கள் வந்த பிறகு பௌத்த துறவிகளெல்லாம் கழுமரம் ஏற்றி கொல்லப்பட்டார்கள். சமண துறவிகளும் பௌத்த துறை கழுமரம் ஏற்றி கொண்டார்கள். ஒரே நாளில் 7000 பேர் கழுமரம் ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சித்தன்னவாசியில் கூட தஞ்சம் புகுந்தார்கள். நிறைய பேர் ஓடிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் சைனா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர்னு போயிட்டாங்க. அப்படி மூடி மறைக்கப்பட்ட இந்த பௌத்தத்தை மீட்டுருவாக்கம் யாராவது செய்வார்களா என்று எதிர்பார்த்திருந்தோம். அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு தமிழகத்தில் அதற்கான முன்னெடுப்பு வேலைகளை நிறைய பேர் செய்ய தவறிவிட்டார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதில் ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனையாளர் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் நான் அந்த பகுதியில், பெரம்பூர் பகுதியில் வாழ்ந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு பௌத்த கோவில் ஒன்று இருந்தது, புத்த விகாரம் ஒன்று இருந்தது. நெல்வயல் சாலை, அதனுடைய பேர் வந்து பேடிஃபீல்ட் ரோடு. அந்த நெல்வயல் சாலையில் புத்த விகாரம் இருந்தது. அந்த நிறைய திருமணங்கள், அந்த பௌத்த முறைப்படி நடக்கிற திருமணம், என்னுடைய நண்பருக்கு கூட திரு ராஜன் பாபா அவருக்கு கூட அங்கே தான் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் நாங்கள் பங்கேற்றோம். பிறகு அந்த கோவில் வியாபாரிகள் கையில் சிக்கி, வியாபாரிகள் அங்கு கட்டிடம் கட்டி ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் கட்டாங்க. அங்கே இந்த புத்த மடாலயம் விகார் மறைக்கப்பட்டது, திருடப்பட்டது, களவாடப்பட்டது. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இனி காஞ்சி சங்கராச்சாரியர் உட்காந்துக்கிறாரு, அந்த மடம் கூட புத்த விகார் தான். பழனி கோவில் கூட அது புத்த மடாலயம். அதாவது அந்த விகார்களை அவங்க வந்து தமதாக்கி கொண்டது அல்லாமல் கொள்கையவே அவங்க சில உயிர்கொள்ளாமை. புத்தர் வந்து கடவுள் மறுப்பாளர், பகுத்தறிவாதி, யாரும் கிடையாது. இஸ்லாமிய மதமாக, இந்து மதம், கிறிஸ்துவ மதம் எதுவாக இருந்தாலும் புத்தர் சொன்ன கருத்துக்களை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுள் இல்லைன்னாரு. கடவுள் வச்சு தான் இப்போ வியாபாரம் பண்ணியாங்க எல்லாருமே. இந்து மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதமாக கடவுள் என்ன ஒத்துப்பாங்களா யாருன்னா? ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்னவர் புத்தர்.
நான் சொல்வதை நீ அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு பகுத்தறிவு. எது சரி என்று படுகிறதோ அதை மாத்திரமே நீ ஏற்றுக்கொள் என்று பகுத்தறிவாளர் புத்தர் சொன்னார். அப்போது அந்த மாதிரி சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் புத்த மதங்களையும் புத்தருடைய கொள்கைகளையும் சீரழிக்க வேண்டிய வேலையை 3 மதங்களும் செய்தது. இந்த இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்களாக இருந்தும், கிறிஸ்தவர்களாக இருந்தும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் 3 பேரும் பௌத்தர்களை குழி தோண்டி புதைக்கிற வேலைகளை செய்தார்கள். சரி, அதை மீட்டுருவாக்கம் யாராவது செய்வார்களா? பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு, பாபா சாஹேப் அம்பேத்கர் உண்மையாக பௌத்த நெறியோடு வாழ்ந்தவர். பௌத்த நெறியை அவர் கண்ட பௌத்தம் என்பது வேறு. பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட பௌத்தம் என்பது வேறு. சரி, அந்த பௌத்தத்தை யாராவது மீட்டுருவாக்கம் செய்வார்களே இயங்குகிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு பூவை மூர்த்தியார் அவர்கள், அவருக்கு பிறகு ஜெகன்மூர்த்தியாருடைய அவருடைய இணைந்து பழகக்கூடிய ஆம்சாங் அவர்கள் பெரம்பூரில் அந்த வேலையை செய்தார். அப்பொழுது அவர் சொன்னார், சரி, வியாபாரிகளால் நம்முடைய பௌத்தம் மறைக்கப்பட்டது, நாம் அதை மீட்டுருவாக்கம் செய்யலாம் என்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் அந்த பந்தர்கார்டன் தெருவில் ஒரு புத்த விகாரை கட்டி உலகத்தில் இருக்கிற புத்த துறவிகளெல்லாம் அழைத்து மிகப்பெரிய ஒரு அந்த நெல்வயல் சாலையில் இருந்ததை எடுத்து அது நெல்வயல் சாலை அது வியாபார ரீதியாக முடிஞ்சு போச்சு போச்சு. அதுக்காக மீட்டுருவாக்கம் செய்தது இந்த பகுதியில் பந்தர்கார்டன் தெருவில் அவர் அந்த புத்த விகாரை நிறுவியது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயலாக இருந்தார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிந்தனை யாருக்கு வந்தது என்று சொன்னால், சமுதாயத்தில் இருக்க தலைவர் பூவை மூர்த்தியாருக்கு பிறகு ஜெகன்மூர்த்தியார் இணையாக வந்த ஆம்சாங் செய்திருக்கிறார். அது பாராட்டுக்குரியது தான். அந்த மாதிரியான வேலைகளை தலித்தின சகோதரர்கள் செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய கருத்து, என்னுடைய ஆழமான சிந்தனையும் கூட. அது எல்லா இடத்துலையும் செய்வாங்களா? செய்யலை. ஏன்னா அரைக்குறையாக படித்துவிட்டு புத்தர் கறி சாப்பிடக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல அவர் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி இவர் தவறாக புரிந்து கொண்டு நடக்கிற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் அதை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. மற்ற மாநிலங்கள்லாம் அந்த பௌத்தத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான அல்லது மீட்டுருவாக்கம் செய்வதற்கு தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்கள் சொற்பொழிவு. ஆனால் இன்றைக்கு கூட நாக்பூரை தேர்ந்தெடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். நான் மதம் மாறுகிறேன் என்று சொன்னால் 1935 நாசிக்கில் 7ஆம் மாநாட்டில் பிரகடனப்படுத்தினார். 1956 அக்டோபர் 14 நிறைய இடங்கள் இருந்தது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த இடம் நாக்பூர் மையப்பகுதி, இந்தியாவுடைய மையப்பகுதி நாக்பூரை தேர்ந்தெடுத்து 10 லட்சம் மக்களை ஒன்று திரட்டி பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் இருந்ததுனாலயா? இல்லை, அது ஏன்னு சொன்னால் அவர் ஆய்வு செய்கிறார். அவர் பிறந்த ஊர் அம்பைவாடா கிராமம், ரத்னகிரி மாவட்டம். அங்கே பண்ணல, அவர் மும்பையில் பண்ணல. ஆனால் ஏன் நாக்பூரை தேர்ந்தெடுத்தார்? நாகபுரி மக்கள் எல்லாம் உண்மையான பௌத்தர்கள் என்று அவர் ஆய்வு செய்திருக்கிறார். நாக என்று வருகிற இடங்கள் எல்லாம் நாகபுரி மக்கள் வாழ்ந்த இடங்கள். அது நாகர்கள் தமிழ் பாரம்பரியம் உள்ளவர்கள்லாம் சொல்கிறாங்க. இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவர் சீர்தூக்கி பார்த்து ஆய்வு செய்து பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பௌத்தத்தை அன்றைய அக்டோபர் 14 அங்கே ஒரு 9 நாட்கள் அந்த விழா நடக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய தீக்ஷா பூமியில் அந்த விழா நடக்கும். இப்போ நாங்களாம் 9 நாளுக்கும் அசோகருடைய அந்த 9 நாள் அமைதிக்கும் ஏதோ உறவு உண்டு. அந்த உறவு தான். அந்த 9 நாள் அமைதியாக இருந்த அசோகர் இருந்த அதுக்கு சாட்சியாகத்தான் அந்த அதை நினைவுபடுத்துகிற விதமாக நாக்பூரில் இருக்க தீக்ஷா பூமி, தீட்சை அடைந்த தீக்ஷா பூமியில் மக்களை ஒன்று திரட்டி பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னார். ஏன் அவர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படி என்றால், இந்த நிறைய விஷயங்களுக்கு இந்த மதத்தில் தீண்டாமை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் பௌத்தத்தில் அது போன்ற விஷயங்கள் இல்லை. அதாவது பௌத்தம் என்பது கடல். நம்மெல்லாம் நதிகள் நிறைய இருக்கிறது இந்தியாவில், அந்த உலகத்தில். அதெல்லாம் போய் சேருகிற என்ற இடம் கடல். அந்த கடல் மாதிரி ஒரு பௌத்தம். இந்த பௌத்தத்தை ஆய்வு செய்தோம் என்றால் இது ஒரு வருடங்கள் கணக்கில் போய் கொண்டிருக்கும். ஆகவே அம்பேத்கர் எடுத்த அந்த பௌத்தம் என்பது வேறு, மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளில் இருக்கிற பௌத்தம் என்பது வேறு. இவர் அந்த முதலாக இருந்த புத்தரை முதன்மையாக கொண்ட அந்த பௌத்தம் வேறு, இப்போ வெளிநாடுகளில் பரவி இருக்கிற பௌத்தம் வேறு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி என்ன வேறுபாடு? வெளிநாடுகளில் இருக்கிற பௌத்தம் என்பது வேறு. ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மிக நுணுக்கமாக ஆய்வு செய்தார் பௌத்தத்தை. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம்
1935 அனைத்து மதங்களையும் ஆய்வு செய்கிறார். குறிப்பாக பௌத்தத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்து இறுதியாக நிறைய பேர் கூப்பிட்டாங்க அவரை, நீங்கள் வந்து ஏன் இஸ்லாமிய மதத்துக்கு வரக்கூடாது என்றால், அவர் அதை கேட்குற, கடவுள் மறுப்பு கொள்கை எனக்கு வேண்டும், இறந்த பிறகு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கிறது என்பதை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். எனக்கு முன்பாக வேறொரு பிறவியில் இருந்து நான் வந்திருக்கிறேன், அதே டார்வினுடைய கோட்பாடை அவர் மையப்படுத்தி தான் பேசினார். அது எல்லா மதங்களிலும் இருக்கிறது, இந்து மதத்திலும் அதுதான் இருக்கிறது, இஸ்லாமிய மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறது. இறந்த பிறகு சொர்க்கமா நரகமா என்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் பௌத்தம் தான் சரியான தீர்வு என்பதை ஆய்வு செய்தார். மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது, உதாரணத்துக்கு தலாய் லாமா ஒரு பௌத்த துறவி, எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒழுக்கமான ஒழுக்க சீலர். அவருடைய மலத்தை கூட காய வைத்து டீயில் போட்டு காய்ச்சி குடிக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறார். சங்கராச்சாரிய வாழை இலையில் வைக்கிற சங்கராச்சாரியர் செய்கிற அந்த செயலை நாம் செய்தால் எப்படி அதை எப்படி பௌத்தம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அல்ல, பௌத்தம் அது கிடையாது. அதுதான் சொன்னேன், அம்பேத்கர் கண்ட பௌத்தம் என்பது வேறு. அண்டை நாடுகளில், இலங்கையில் தமிழ் மக்களை படுகொலை செய்துவிட்டு பௌத்தத்தை தூக்கி விடுவது என்ன பிரயோஜனம்? உயிர்கொலையே வேணான்னாரு. அதாவது இந்த உலகத்தில் உயிர்கொலை வேண்டாம் என்று சொல்லவில்லை, உயிர் பலி, அதாவது இந்த உலகத்தில் இறைச்சிக்காக வெட்டப்படுகிற சதவிகிதம் 2%, உணவுக்காக இறைச்சி எட்டுகிறது 2% தான். ஆனால் ஒரே நாளில் 1000 ஆடுகளை 1000 குதிரைகளை வெட்டி யாகம் என்கிற பெயரில் பலியிடுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை. உணவு தேவைக்காக சாப்பிடலாம், தப்பு இல்லை. டீ சாப்பிட்றது கொடுத்துடக்கூடாது, நெருப்பு சாப்பிட்றது, அந்த மாதிரி இருப்பதை அறவே வெறுத்தார். அதை நீ புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் மேலை நாடுகளில் புரிந்து கொள்வது இல்லை. இந்த ஒருவனுக்கு ஒருத்தி கலாச்சாரம் தமிழகத்தில் பாபா அம்பேத்கருக்கு பிறகு, புத்தருக்கு பிறகு வள்ளுவர் சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் சொன்னாத ஒழுக்க நெறிகள் உலகத்தில் வேற யாரும் சொல்ல. 1.25 அடியில் உலகத்தை அடுக்கினார். பௌத்தம் திருவள்ளுவத்துக்கு முன்னாடி. ஆமாம், இல்லை, பௌத்தத்துக்கு பிறகு திருவள்ளுவர். பௌத்தம் சொன்ன எல்லா பொருட்களையும் ஆய்வு செய்தார். திருவள்ளுவர் எல்லாவற்றிலும் கூடிட்டு காட்டிருக்கிறார். அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னால், நம்மளால ஆதி பகவான்னா சிவனும் பார்வதிதான், அப்படி அல்ல. அது அவர் அது மாதிரி சொல்ல. அகரம் என்கிற எழுத்தை கண்டுபிடித்து ஆதி பகவான் என்கிற இந்த உலகத்தில் முதலானவன். அம்மா குழந்தை பிறக்கும்போது ஆ என்ற எழுத்து தான் வருகிறது, அம்மா என்கிற எழுத்து. ஆகவே முதன்மையானது உலகத்தில் அதுதான் என்கிற வள்ளுவர் சொன்னது. நம்மளுக்கு எழுப்பிறப்பும் ஏமா படைத்தேன்னு சொன்னார். எழுப்பிறப்புனா நேற்றுக்கு வந்து குதிரையாக பிறந்தேன், இன்றைக்கி நான் மனுஷனாக பிறந்தேன், நாளைக்கு ஆமையாக பிறப்பேன், அப்படி கிடையாது. ஒரு மனிதனின் நினைவாற்றல் 7 பிறப்புகள் இருக்கும். அதைத்தான் அவர் வள்ளுவர் சொன்னார். தந்தை, மகன், பெயரன், கொள்பெயரன், எல் பெயரன், தல் பெயரன், தாழ் பெயரன். இதுதான் தலைமுறை. இது தலைமுறை, 7 தலைமுறை. அந்த தலைமுறை 33 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிற இந்த தலைமுறை தான் எல்லோருக்கும் ஞாபகம். எங்கள் அப்பா தெரியும், எங்கள் அப்பாவுக்கு அப்பா தெரியும், அவருக்கு அப்பாலாம் எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியும். நான் என் பிள்ளைக்கு பேரன் பிறந்தானா இந்த 7 தலைமுறையை வடிவமைத்து சொன்னவர் பகுத்தறிவாளர் தான். திருவள்ளுவரும் பகுத்தறிவாளர். ஆகவே திருக்குறளில் சொல்லாத விஷயங்கள் 1333 குறள்களில் 30 குறள்களில் அவர் சொல்லாததை யாருமே சொல்லவில்லை. ஒவ்வொரு 10 அதிகாரங்கள் இருக்குது, ஒரு அதிகாரத்தில் 10 குறட்கள் இருக்குது. ஒரு முறைக்கு 10 முறை சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவர் திருவள்ளுவர் 10 அதிகாரங்களில் 10 குறள்களை வைத்தார். இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் நம்ம தவறாக புரிந்து கொண்டு தவறாக செயல்படுகின்றோம். அப்போ எங்கேயுமே கடவுள் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. திருக்குறளில் பார்த்தீங்களா, கடவுள்ங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. ஆனால் இறைவன் என்று சொல்லியிருக்கிறார். இறைவன் யாருன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய உயர்குடி யாருன்னு சொன்னால் மன்னன் தான். மன்னன் எவ்வழியே அவ்வழியும் மக்களும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மன்னனை ஒத்தே எல்லாமே அந்த காலத்தில் நடந்ததாக மன்னன் என்கிற கணவனுக்கு கூட மன்னன் என்கிற பெயரை சொல்லியிருக்கிறார். இறைவன் என்கிற பெயரை கணவனுக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க.
திருவள்ளுவர் அதுதான் சொன்னார். நம்ம ஆளுங்க தப்பாக சொல்லுவாங்க, அது ஒரு திரிப்பு வாதங்கள் இருக்கும் நமக்கு உள்ளே போக. இப்போ அதில் ஆராய்ச்சி பண்ண முடியாது. வெளிநாடுகளில் புகழ்பெற்றிருக்கிற அந்த பௌத்தம் பிறந்த இடத்தில் ஏன் அந்த ஒரு கீழ்நிலையை, ஒரு தாழ்நிலையை அடைந்திருக்கிறது? சரியா, நல்ல அருமையான ஒரு கேள்வி. ஆப்கானில் உலகத்தில் மிக உயரமான ஒரு புத்தர் சிலை இருந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். 2011ஆம் ஆண்டு இல்லை 2001ஆம் ஆண்டு அந்த சிலையை தாலிபான் ஆட்சியாளர்கள் தகர்ப்பதற்கு திட்டம் போட்டார்கள். உலக நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறது, தயவுசெய்து புத்தர் சிலையை உடைக்காதீங்க, அது உலக புகழ்பெற்ற ஒரு புத்தர். அது வந்து மலையில் குடைந்த ஒரு சிலை, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு குகை சிலை. அந்த சிலையை தகர்ப்பதற்கு திட்டம் போட்டார்கள். துப்பாக்கி குண்டுகளை சிதைக்கலாம் என்று நினைத்தால் முடியவில்லை. பீரங்கி வைத்து பார்த்தாலும் என்ன, அப்பவும் முடியவில்லை. பீரங்கி வைத்து தகர்க்கலாம் என்றாலும் முடியவில்லை. டைனமிக் பாம் வைத்து தூள் தூளாக ஆக்கினார். அந்த சிலையின் கோரத்தை தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் வெடித்து சிதறியது. உலக நாடுகள் பல்வேறு கண்டனங்கள் தெரிவித்தாலும் கூட இன்றைக்கு அந்த நாடு எப்படி அவத்தப்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதற்காக நான் கடவுளுக்குள்ளே போக விரும்பலை. ஒரு சிலையை, ஒரு உண்மையை சொன்ன ஒரு சிலையை, ஒரு பேரறிவாளனுடைய சிலையை சிதைப்பதற்கு எப்படி இவங்களுக்கு மனம் வந்தது? ஆனால் அப்பொழுது எல்லோரும் கேட்டோம், ஏன் புத்தர் சிலையை நீங்கள் டைனமிக் வச்சு உடைக்கிறீங்க? உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவித்து அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் புத்தர் சொன்ன கருத்துக்கள், இஸ்லாமியர்களில் கடவுள் இல்லைன்னு சொன்னார். ஏற்றுப்பாங்களா அவங்க? கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் சொன்னார். அதுதான் பெரியார் கூட சொன்னார், புத்தி உடையவன் தான் புத்தன் என்று சொன்னார். ஆகவே புத்தருடைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மூடி மறைக்க இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து மதமும் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் இந்து மதத்தில் இருக்கிற புறையோடு பிறகு இந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ராமன், கிருஷ்ணன் இந்த அவதாரங்களை சொல்லிய காலத்தை ஓட்டி வந்தார். இன்றைய வரையும் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், ராமர் கோயில் அங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க, அவர் அந்த இடத்துல தோத்துடுறாரு. இப்போ பார்த்தா இப்போ ராமரை சொல்கிறது இல்லை. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாத சுவாமிகள் என்றார். முதல்ல ராம பக்தராக இருந்த மோடி அவர்கள் இப்போ ஜெகநாத பக்தனாக ஆயிட்டார். இதுதான் இந்தியாவினுடைய ஒரு நிலைமை இங்கே. ஏனென்றால் பௌத்தத்தை வளர விடாமல் தடுக்க வேண்டு 3 மதங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை. ஆகவே அப்படி 2 விஷயங்கள் பாபாசாஹேப் அம்பேத்கரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பௌத்தத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டி ஒரு தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தி அவர்களும் அந்த விஷயத்தை கையில் எடுத்து பூவை மூர்த்தியாருக்கு பிறகு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை செய்து முடிப்போம். எங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் பௌத்த முறைப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரையில். இப்போ தமிழ்நாட்டில் தலித் அமைப்புகளுக்கு, அந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது, அதை பற்றி? ஆமாம், தமிழ்நாட்டில் உண்மையாகவே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தான். ஏனென்றால் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது கூட அவருக்கு அதாவது கன்மேன் என்று சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ கொடுக்கல. கொடுத்திருந்தால் ஒருவேளை அவர் அந்த மரணத்தை தவிர்த்திருக்கலாம். இந்த அரசாங்கம் தவறிவிட்டது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக தலித் தலைவர்களுக்கு நிறைய மிரட்டல்கள், கடிதங்கள், அது போன்ற நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலித் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உடனே அந்த பிஎஸ்ஓ கொடுத்துட்றாங்களே, அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. மற்ற அமைப்புகளுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸ்டாபிக் ராமசாமிங்கிற ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் பெரிய சமூக சீர்திருத்தவாதியெல்லாம் கிடையாது. அவர் பிறப்பால் ஒரு பிராமணர். அவர் டிராஃபிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொன்னால் உடனே ரிட்டு போடுவார், கோர்ட்டுக்கு போவார். எனக்கு பாதுகாப்பு இல்லை, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. அவர் போனால் ஒரு 2 கன்மேன்கள் கூடவே போவாங்க, வருவாங்க. ஆனால் ஒரு உயரிய நிலையில் இருந்த இந்த சமூகத்தின் ஒரு போராளியாக
சமூக மக்களை ஒருங்கிணைக்கிற சக்தியாக செயல்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு இருக்கிறது என்றால் ஒரு கேள்விக்குறி தான். நிச்சயமாக இல்லை. ஒரு தனி மனித ஒருவன் நான் நடந்து தனியாக போயிருக்கிறேன் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 10,000 மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியாளன் யாருன்னு சொன்னால் அவன் தான் தலைவனாக சொல்ல முடியும். 10,000 மக்களை குறைந்தபட்சம் யார் ஒருவர் ஒருங்கிணைக்கிறார்களோ அவர்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை நல்கிட வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் செய்ய தவறி இருக்கிறது. குறிப்பாக ஜெகன்மூர்த்தியாருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதுவரையில் கொடுக்கவில்லை. காவல்துறை கேட்டால் நீங்கள் நீதித்துறை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே கேட்டாலும் நீங்கள் செயலர்களை கேளுங்கள், அரசாங்கத்தினுடைய செயலர்களை கேளுங்கள், முதலமைச்சருக்கு மனு கொடுங்கள் என்று சொல்கிறார். இது தவிர்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக தலித் தலைவர்களுக்கு, குறிப்பாக ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள் பாதுகாப்பு கொடுத்திட வேண்டும். இப்போ தலித் தலைவர்களை இவங்க ரவுடிகள், சமூகத்துக்கு எதிரானவர்கள், இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கு கொண்டு வருகிற சூழலில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க. அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் லிஸ்ட்டு கொடுப்பேன். திமுகவில் எவ்வளோ ரவுடிங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் மேலே வழக்கு இருக்கிறது, எந்தெந்த வழக்குகள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் லிஸ்ட்டு கொடுக்க முடியும். இதெல்லாம் வேணாம். தலித் தலைவர்கள் மட்டும்தான் குற்றமே கிடையாது. அவர்கள் ஒன்றும் கிடையாதுங்க. உரிமைக்கு குரல் கொடுக்குறான். நாம் 2 பேர் பிரச்சனை என்று சொன்னால் எங்கிட்ட சொல்கிறாங்க, தலைவர்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி பிரச்சனை. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இது எப்படிங்க கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் அப்படின்னு? ரவுடிகளை அடுக்குங்கள், கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்துங்கள். அது பண்ண மாட்டீங்களே. கஞ்சா விற்பனை இன்னும் கூட தடுக்க முடியல உங்களால். அரசாங்கம் எவ்வளோ சட்டங்கள் திட்டங்கள் போடுறாங்க. இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது, தவிர குறைந்த பாடு இல்லை. 1000 கமிஷனர் வந்தாலும் சரி, இவருக்கு அருண் சொல்லியிருக்கிறாரு, கமிஷனரு, மரியாதை கமிஷனர் சென்னை மாநகரத்தில், நான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துங்க. கஞ்சா விற்பனை கட்டுப்படுத்த முடியல உங்களால். கஞ்சா விற்பனை மட்டுமல்ல, போதைப் பொருள் எந்தெந்த ரூபத்தில் வருகிறது அவங்களுக்கு தான் தெரியும். மாத்திரை வடிவில் வருகிறது, சாக்லேட் வடிவில் வருகிறது. இதெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு விநியோகம் செய்கிற வேலையை பெரிய பெரிய ஆள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. மற்ற கட்சிகள், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் விட இப்போ அந்த போதைப்பொருள் புழக்கம் அதிகம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? நிச்சயமாக. அதற்கு இது திராவிட மாடல் என்று சொல்லிக்கொள்ளலாம். திராவிட மாடல் அவர்கள் மட்டுமே சொல்ல முடியும். இப்போ என்னெல்லாம் கேட்டால் திராவிட மாடலில் ஒன்றுமே கிடையாது. திராவிட மாடலில் எதுவும் கிடையாது. இன்றைக்கு சென்னை மாநகரம் ஸ்தம்பித்து போயிருக்குதுங்க. நான் மெட்ரோ ரயில் திட்டத்தை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் சுதந்திரம் கிடைத்த பிறகு இப்பொழுதுதான் பெரம்பூர் மேம்பாலம், பெரம்பூரில் கன்னிகாபுரத்தில் இருக்கிற அந்த வியாசார்பாடி மேம்பாலம் வெள்ளைக்காரன் ஆண்ட பிறகு இப்பொழுதுதான் சீரமைக்கப்பட்டிருக்குது. இப்போ தான் பலந்து கொண்டிருக்காங்க. அந்த பக்கம் யாரும் போக முடியல. ஒரு பக்கம் இந்த பக்கம் டிராஃபிக் ஜாம். சரி, டிரான்ஸ்போர்ட் பக்கம் போகலான்னு பார்த்தா அந்த பக்கமும் டிராஃபிக் ஜாம். எல்லா இடத்திலும் பாதாள சாக்கடை திட்டம். இப்பொழுதுதான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது பாதாள சாக்கடை. மழை வரும் காலங்களில் இது மாதிரி சென்னை ஸ்தம்பித்து இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதுக்கு நான் ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஆக வேண்டும். ஏன்னு கேட்டால், நான் கேட்டேன், இன்றைக்கு ஆவடி பகுதியில் ஒரு ரோடு இருக்குது. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு அந்த ரோடு போட்டு. நான் இந்த தொலைக்காட்சி வாயிலாக அந்த ரோடு சிஆர்பிஎஃப்லேருந்து முத்தாப்புதுப்பேட்டை போகின்ற ஒரு சாலை 12 வருஷம் ஆச்சு. இதுவரையில் சாலை நீங்கள் போய் பார்த்தீங்களா தெரியும், ஒரு 10 அடி ஆழத்தில் பள்ளம் இருக்குது. நிலவில் பயணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே யாரும் போக முடியாது. நான் போக மாட்டேன் அந்த பக்கம். ஆனால் அந்த பக்கம் 12 வருஷமாக சாலை போடவில்லை. இந்த நகராட்சி நிர்வாகத்தை கேட்டால், ஆவடி மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டால், இது டிஃபென்ஸ் ஏரியா, டிஃபென்ஸுக்காரனா. டிஃபென்ஸில் இருக்கிற ஏஓசி கமாண்டர்கிட்ட கேட்டால், எங்கள் வேலை இல்லை, இது மேலிடத்துலேருந்து ஃபண்டு வரல. இந்த மாதிரி 12 வருஷமாக பொதுமக்கள் தினம் உயிர் சேதம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி கேட்பதற்கே நாதி இல்லை. மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்வதே இல்லை. ஆவடி மாநகர் ரொம்ப அங்கே தான் அமைச்சிருக்கிறார், நாசர் அப்படிங்கிற ஒரு அமைச்சர். என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி கேட்டால், எனக்கு ஃபண்டு வரல தலைவா, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி ஃபண்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவங்களால பண்ண முடியலன்றாங்க. இருக்கட்டும், ஒன்றிய அரசியல் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஓட்டு வாங்கும்போது ஒன்றியம் நகரம் எல்லாம் சேர்த்து தானே வாங்குகிறோம். அப்போ நீங்கள் தானே ஸ்டெப் எடுத்து பண்ணணும் அந்த வேலையை. கமாண்டர்கிட்ட பேசுங்க. உங்கள் ஆட்சி தான் நடக்குது. எம்பி யார்? சசிகாந்த் கிட்ட சொல்லுங்கள்.
ஏங்க 12 வருஷமாக ஒரு ரோடு போடலைங்க, அங்கே இருக்கிற மக்கள் எப்படிங்க? இவங்க நான் கேட்குறேன், ஏர்போர்ட்ஸ் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய பாதை என்ன? பொதுமக்கள் நடக்கிற பாதை, உங்களுடைய பாதை என்றாலும் கூட உங்களை ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க, 10,000 பேர் வேலை செய்கிறாங்க, 10,000 பேர் அந்த பக்கம் தான் போகிறான். பள்ளிக்கூடங்கள் இருக்குது, கல்லூரி நிறுவனங்கள் இருக்கிறது, இராணுவ அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள், எல்லாருக்கும் அந்த பக்கம் ஒரே வழி தான். ஆனால் அது சீரமைக்கப்படவில்லை. 12 வருஷம் ஆகுது. நீங்கள் இப்போ எதிர்முகாமில் இருக்கிறதுனால இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி பேசுகிறீங்களா? அப்படி அல்ல, நல்லது யார் செய்தாலும் வரவேற்போம். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு கெடுதல் விரைவில் யாராக இருந்தாலும் எதிர்ப்பு நாங்கள் தயார மாட்டோம். அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது மரியாதைக்குரிய ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி. ஏன் மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நாங்கள் தான் முதல் குரல் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இரவோடு இரவாக மதமாற்ற தடை சட்டம் வந்தது. 2003 2002 வந்தது. முதல் குரல் கொடுத்தது ஜெகன்மூர்த்தியார் தலைமையில். அப்போ அவர் வந்து ஆட்சி பெறதுக்கு அப்போ தான் வந்திருக்கிறாரு. அவர் தான் பதவி ஏற்றிருக்கிறாரு, புரட்சி பாரதம் பதவி அப்போ தான் ஏற்றிருக்கிறாரு. அக்டோபர் மாதம் 26 நாங்கள் முதலாக குரல் கொடுத்தது சென்னை மாநகரத்தில் விருதுநகர் மாளிகை எதிரில் இருக்கிற சேப்பாக்கம் விருதுநகர் மாளிகை எதிரில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், முழு நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உண்ணாவிரத போராட்டம். மதமாற்றம் தடை சட்டம் யாருக்கு என்ன லாபம்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதனால் எதனா பிரயோஜனம் இருக்குதா? பாமர மக்களுக்கு எதனா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மதத்தில் இழிவு இருக்கிறது, என்னை தொட்டால் தீட்டு என்று சொல்கிறான், கோவிலுக்குள் நுழைய மறுக்கப்படுகிறான் என்று சொன்னால் அந்த மதத்தை விட்டு வெளியே இருக்க யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது. அதைத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா அதை பண்ணாங்க, இப்போவும் கூட பாரதிய ஜனதா கட்சி அந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. அது யார் செய்தாலும் தவறு தான். அதற்கு காரணம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படி அவங்க பண்ணல? அந்த மதம் தான், மதவாத சக்திகள். அதாவது இந்து மதத்தில் உள்ளவர்கள் அங்கே போயிட்டா இது சிறுபான்மை ஆயிடும் நினைக்கிறாங்களா? ஆமாம், நிச்சயமாக அதுதான் உண்மை. ஆகவே ஒரு மதத்தில் இவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும், எங்கிருந்தாலும் அடிமையாக இருக்க வேண்டும், அப்படி என்று ஒரு நியதி வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியதியின் அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அது இவர்கள் அடிமைத்தனம். இவர்களை கோயிலுக்குள் தூரத்து ஏன் வந்து மதில் சுவரை கட்டி கோயில் கோரத்தை எழுப்பி வைத்தான் என்றால், நீ அன்டச்சபிலிட்டி உள்ளே வரக்கூடாது, கோயில் தூரத்துலேருந்து பார்த்துக்கோ. ஒருவேளை அப்படிதான் இருக்கலாம் கோபுரங்கள் என்று என்ன தோன்றுகிறது நமக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற அந்த பாரம்பரியத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே ஒரு மென்மையான அணுகுமுறையை தான் தலித் மக்களிடையே வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போதுமே ஆதரவாக இருந்தாங்க அப்படின்ற பார்வை தான் பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவிற்கு குறை சொல்வது நோக்கம் என்ன? இல்லை, இதாவது நான் இன்றைக்கு கூட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வேறு, ஆதி திராவிடர்கள் வேறு. திராவிட இயக்கம் தான் ஆதி திராவிடருக்கு என்ன செஞ்சது? ஆதி திராவிட மக்களுக்கு திராவிட இயக்கம் என்ன? இப்போ திராவிட கழகமே ரெண்டா பிரிச்சு பார்க்குதா? ஆதி திராவிடர். ஆமாம், நிச்சயமாக உண்மை. நீங்கள் அதில் சாதியம் எங்க இப்போ எலெக்ஷன் நீ பொது தொகுதியில் ஒரு சீட்டு கொடுக்க முடியுமா உங்களால்? 44 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து 42+2 44 தொகுதிகள் இருக்கிறது. இதுக்குள்ளே தானே நீ கொடுப்ப. காமராஜ் ஒரு பறையன், அவனுக்கு ரிசர்வ் தொகுதியில் தானே கொடுக்க முடியும். ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டவன் ஜெயலலிதா அம்மையை சொல்லலாம். ஏனென்றால் திருச்சியில் தலித் எழுமொழியை பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க. அது ஒரு முற்போக்கு சிந்தனை தான். ஆனால் திராவிட கழகத்தில், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த மாதிரி இதுவரையிலும் கிடையாது. இன்றைக்கும் கூட அங்கே சாதிய வன்மம் தலை தோங்கி இருக்கிறது. அது வெளியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கே அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அங்கே எவ்வளோ சாதி பாகுபாடு இருக்குது சாதிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு தெரியும் நல்லா. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026ஐயும் தனதாக்கி கொள்ளும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அந்த மாதிரி ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம். மீண்டும் 2026இல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். எதிர்காலத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நீங்களே சொல்கிறீங்க பரம்பரை ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள். அப்புறம் நேரு மகள் இந்திரா காந்தி பிறகு ராஜீவ்காந்தி பிறகு ராகுல் காந்தி பிரியா காந்தி, இப்படி கிடையாது, இப்படி சொல்கிறீர்கள். ஆனால்
உங்களுக்கு பிறகு உங்கள் உங்கள் மகன் கட்சியிலேயே நீங்கள் அண்ணன் அவருக்கு அவரோட தம்பி அப்படி வரலையா? மூர்த்தியார், அதன் பிறகு ஆக்சிடென்ட், தட் இஸ் ஆக்சிடென்ட். எதிர்பாராத அவர் வேண்டுமென்று அவருடைய சட்டத்திட்டங்கள் கூட என்னுடைய உடன்பிறப்பு கூட இந்த பதவிக்கு வரக்கூடாது என்று அவருடைய பைலாஸில் எழுதியிருக்கிறாரு. நாங்கள் அந்த பைலாஸை திருத்தி தான் தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் கொடுத்துருக்கோம் பதவியை. தலைவர் அவரே கேட்கல, எனக்கு இந்த பதவி கொடுங்கன்னு அவர் கேட்கல. டாக்டர் புவி மூர்த்தியாரும் கூட என்னுடைய உடன் பிறந்த பிள்ளைகளுக்கோ தம்பிகளுக்கோ அண்ணன்களுக்கோ எனக்கு பிறகு இந்த பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட நாங்களால் வற்புறுத்தி கொடுக்கப்பட்ட அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பைலாஸை மாற்றிருக்கிறோம். இது எப்படின்னு சொன்னால், இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு மரணம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு யார் இந்த கட்சிக்கு தலைமை தாங்குதுன்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்த பிறகு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவர் உண்மையானவராக, ஒழுக்கமானவர்களாக, இந்த தலித்தினத்தை நேசிப்பவராக இருக்க வேண்டும் என்று பூவை மூர்த்தியார் கண்ட கனவு அதை நினைவாக்கி காட்டியவர் ஜெகன்மோகன் அவர்கள். இந்த மாதிரியான வாரிசு அரசியல் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது நீங்கள் திமுகவை அல்லது காங்கிரஸை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பது சரியாகுமா? இப்போ பாமகலையும் அது வந்துருச்சு, அடுத்து விஜயகாந்த் கட்சியிலையும் இருக்குது, எல்லா கட்சியிலையும் தானே இருக்குது. அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இது ஆக்சிடென்ட்டு, எதிர்பாராத விதமாக வருவது என்பது வேறு. எதிர்ப்பாக, ஆனால் திட்டமிட்டு தன்னுடைய மகன், அதற்கு பிறகு இன்னொரு மகன், இன்னொரு வாரிசு அப்படி என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி யாரை நீங்கள் சொல்லுங்கள்? ஜெயலலிதா அந்த மாதிரி இருந்தாங்களா? அந்த மாதிரி இருந்தாங்களா? அந்த மாதிரி வாரிசு அரசியலாக அது இல்லை. கலைஞர் கருணாநிதி இருந்தார், இவர் துணை முதல்வராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு இவர் முதல்வரானார். சட்டமன்றத்தினுடைய தேர்தலை சந்தித்து ஆகிறார். அந்த மாதிரி ஆகிட்டு போட்டோம். நாம் வாரிசு அரசியல் என்று சொன்னால் நியமனம் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2026 உங்கள் கட்சி எந்த கூட்டணியோடு இருக்கும்? தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் இருக்கும். சரி, இப்போ எல்லா தேர்தல்களையும் ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டு நிறைவடைவது இல்லை. அதற்காகத்தான் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் குறைந்தது ஒரு தொகுதியை கேட்டு விண்ணப்பிருந்தோம். 3 தொகுதியில் கேட்டிருந்தோம். ஒரு தொகுதி கொடுப்பதாக அவர்கள் வாக்குறுதி அல்ல, பார்க்கலாம் என்று சொன்னார்கள். நாங்கள் நினைத்திருந்தோம் எங்களுக்கு கொடுப்பதாக நினைத்திருந்தோம். அந்த நேரத்தில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு எங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பொழுது நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம், அந்த கட்சியில் ஈடுபாடு இல்லாமல். அப்பொழுது எங்களை அவங்களுடைய தலைமை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நான் தான் போனேன் அந்த பேச்சுவார்த்தையில். நான் ஐயா எடப்பாடி நேரடியாக சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, சட்டமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு என்ன, சட்டமன்ற தேர்தல் வரும்போது 6 தொகுதிகள் அதே ஒன்றா அது அப்படி இல்லை. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதினா ஒரு 6-7 தொகுதிகள் நிச்சயமாக ஒரு 5 தொகுதி கண்டிப்பாக தருவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். நாம் அப்போ உங்களுடைய கட்சியின் வளர்ச்சி தொடர்கிறது. அது தவிர உங்களுடைய அடித்தளத்தை அதை நீங்கள் விரிவுபடுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாவட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி இன்றைக்கும் இன்னைக்கு தேதி இன்னைக்கு 13 இன்றைக்கு கூட தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மக்களை சந்திக்கிற ஒரு குரூப், அதாவது தலைமை நிலையத்திலிருந்து அமைத்திருக்கிறோம் ஒரு 5 பேர் கொண்ட குழு. அவர்கள் பல்வேறு மாவட்டங்கள், நான் கூட அநேகமாக ஒரு 17ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். வல்லூர் கோட்டத்தில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கிறோம். கிரிமி லேயரை பற்றி தான் முழுக்க இப்போ கிரிமி லேயர் பற்றி சொல்ல வேண்டியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்க. அதான் கிரிமி லேயரை பற்றி நானே சொல்கிறேன். கிரிமி லேயர் அப்படி என்றால் என்ன? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடு. சரி, நான் ஒரு இடஒதுக்கீட்டில் முழுமையாக பலனடைந்து விட்டேன் என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களுக்கு கிரிமி லேயரா இல்லை மொத்தமாக கிரிமி லேயர்? பொதுவாக பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக கிரிமி லேயர் கருதப்படுகிறார். அப்படி அல்ல, வேலை வாய்ப்பில் எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு பெறுகிற அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வேலைவாய்ப்பு பெறுவிட்டால் உடனே இவர்கள் முழுமையடைந்து விட்டார்கள்.
இவருக்கு இனிமேல் வேலைவாய்ப்பு கிடையாது, ரத்து செய்யப்படுகிறது என்கிற அந்த ஒரு சட்டத்தை அம்பேத்கர் எழுதவே இல்லை. அந்த மாதிரி அது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பட்டியலின மக்களும் கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கு இந்த கிரீமி லேயர் பொருந்தும் என்று பொருந்தும் இல்லை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேபி எதிர்காலத்தில் பண்ணலாம். ஆனால் அமைச்சரவை கூட்டம் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளை வேறு அமைச்சர் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே இதை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு நியதி இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. ஆகவே பட்டியலின பழங்குடி மக்கள் இதை எதிர்த்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் அதற்காக வருகிற 17ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். இந்த அதாவது அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பாக. இது பாமர மக்களுக்கு இதில் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற அனைவருக்கும் பாதிப்பு தான். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மேலோங்கி வந்துவிட்டால் உடனே அவருக்கு அடுத்தபடியாக இடஒதுக்கீடு தேவையில்லை என்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இது ஏற்புடையது கிடையாது. ஆகவே நாங்கள் கண்டிப்பாக கிரீமி லேயரை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம். புரட்சி பாரத சார்பாகவும் நாங்கள் வைத்திருக்கிற கோகே என்று சொல்லக்கூடிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், APLF, அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட்டு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்று சொல்லக்கூடிய அந்த கோகே என்கிற ஒரு அமைப்பு புரட்சி பாரதன் கீழ் செயல்படுகிறது. INTUC எப்படி இருக்கிறதோ, BMS எப்படி இருக்கிறதோ அது போன்று எங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது. அதன் வாயிலாக நாங்கள் போராட்டம் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். உங்கள் போராட்டங்களின் வாயிலாக உங்களது கொள்கைகளை தொடர்ந்து நீங்கள் வென்றெடுக்க தமிழன் தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்கிறோம். நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.